ஹாய் फ्रेंड्स என்ன புதுசா லொகேஷன் இருக்குன்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, ஆத்து கரையில வந்து செல்வாக்கு வந்து கபாப் மாதிரி 65 அடுப்புல வந்து சுட்டு சாப்பிடுறாங்க. காடைய வந்து அந்த மாதிரி சுட்டு கேட்டாரு. 65 மாதிரி நான் செஞ்சு கொடுக்க போறேன். அத செஞ்சு கொடுக்கற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சின்ன ஷவுட் அவுட் என்ன அப்படினா வந்து வி குக்ஸ் அப்படிங்கற சேனல் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து நம்ம தஞ்சாவூர், நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர், இப்போ எங்க இருக்காங்க அப்படினா வந்து ஆஸ்திரேலியால போய் அவங்க செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்களும் யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி வீடியோலாம் போடுறாங்கன்னா ஷாப்பிங் மால் vlogலாம் போடுறாங்க, குக்கிங் போடுறாங்க, அப்புறம் வந்து கிராஃப்ட் அதெல்லாம் வந்து செய்றாங்க. நீங்க கண்டிப்பா வீட்ல ஹவுஸ் வைஃபா இருந்தீங்கன்னா அந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அவங்க நிறைய ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பிளஸ் எஜுகேஷன் நிறைய விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க நம்ம போய் காடைக்கு சமைக்கிறது என்னென்ன பொருள் எப்படிலாம் பண்றோங்கறத. காடையை வந்து இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல காவிரி ஆத்துல பக்கத்துல வந்து ஒரு விறகு அடுப்புல காடை எனக்கு வந்து நிஷா வந்து செஞ்சு கொடுக்க போறாங்க. அவ்வளவு சூப்பரா மாதிரி அப்படியே 65 மாதிரி ஆனா மொத்தத்துல சுட போறாங்க. ஆமா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்றதை பார்த்தறலாம். ஏன் நான் கத்தி சொன்னா காத்துல உங்களுக்கு கேட்காதுன்றங்க கத்தறேன், கோச்சிக்காதீங்க. 5 காடை இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா கழுவி மசாலாலாம் அது மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி எடுத்துட்டு வந்திருக்கோம். 5 காடை இருக்கு. 5 காடை. அதுக்கு நான் மசாலா என்னென்னு சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு வந்து 50 கிராம் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இஞ்சி பூண்டு. அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் போட்டு நல்லா வாட்டருக்கு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன், மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன், உப்பு வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டோட இந்த மசாலாலாம் போட்டு தண்ணியை கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நான் எல்லா மசாலாவுமே எடுத்து கொட்டிடுறேன். சவுண்ட் ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்கும். எதுக்கு அப்படின்னா வந்து இங்க காத்து செம்ம காத்து அடிக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளி லொகேஷன்ல சமைச்சு நல்ல vlog எடுத்து போடலாமா, இல்ல வீட்டுக்குள்ளேயே ரூம்லயே ஸ்டுடியோலயே எடுக்கலாமா அப்படின்னு சொல்லுங்க. லொகேஷன்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல வீட்லயே வந்து குக் பண்றது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, கண்டிப்பா அது மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா வேற பெரிய பிக் லொகேஷன்ல எல்லாம் போய் ஒரு வயக்காட்டுல போய் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எடுக்கலாம். இப்ப தண்ணி ஊத்தி நான் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிடுறேன். சொல்லுங்க. காடையை இது மாதிரி நீங்க சுட்டு 65 மாதிரி கபாப் மாதிரி சாப்பிட்றீங்களாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, இன்னைக்கு செம்ம ஜாலியா இருக்கு, செம்ம என்ஜாயா இருக்கு. நிஷா வந்து செய்ய போறாங்க. நான் சாப்பிட மாட்டேன், அவர் சாப்பிட போறாரு, அதான் என்ஜாயா இருக்கு. ஆமா, நிறைய vlog எல்லாம் பார்க்கலாம். இங்க பாருங்க, நல்லா தண்ணி ஊத்தி மசாலா எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு சூப்பரா வந்து மசாலா ரெடி ஆயாச்சு. ஆமா, நிஷா இப்போ வந்து நம்ம காடையில தடவ ஆரம்பிக்கிறா. ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோலையும் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நிஷாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாருமே நிஷா பேசலையான்னு கேட்குறாங்க. அது வந்து ஆஃபீஸ் நம்பர் தான், நிஷாவோட தனிப்பட்ட நம்பர் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் கான்டாக்ட் இல்லை எனி ப்ரமோஷன்ஸு எனி அட்வர்டைஸ்மெண்ட்ஸு அப்படின்னா மட்டும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி நிஷா கிட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாதீங்க. நிஷா பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். ஏன்னா அது பிஸ்னஸ் கான்டாக்டுக்கான நம்பர். ஓகேங்களா? அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்க்ரீனில் வரும், அதே நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம மசாலா தடவிடுவோமா? தடவுவோம். காடை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். எதுக்கு நான் வந்து காடை இது மாதிரி ஆமாம் இது மாதிரி சாப்பிட்றதுக்கு. தீபாவளிக்கு நிஷாவுக்கு ட்ரெஸ் பர்ச்சேசிங்லாம் நிறைய இருக்குது. ஆமாம், அதெல்லாம் பண்ணலாம். நிறைய பேர் நிஷாவுக்கு கிஃப்டெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்கு நான் வந்து இந்த ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறவங்க அப்படியெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. நிஷாவுக்கு நானும் நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். நேற்று தான் வந்து அன்னதான வீடியோ போட்டோம், அதனால தான் இன்னைக்கு அன்னதான வீடியோ வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா டெய்லியும் உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும், எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லையா டெய்லி சமைக்கிறதுக்கு. நாங்கள் இன்னைக்கு முழுக்க நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்ததுனால இன்னைக்கு அன்னதான தக்காளி சாப்பாடு கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் நிஷாவெல்லாம் வெளியில் கொஞ்சம் ரிலாக்ஸாக கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் சமைச்சிட்டு அப்புறம் நாளைக்கு அன்னதானம் அப்படி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இப்போ வந்து நான் எல்லாத்துலேயும் வந்து மசாலா எல்லாத்தையும் தடவட்டும் பார்க்கலாம். கண்டினியூவாக பாருங்க. இப்போ வந்து நான் மசாலா ஃபுல்லாக எல்லாத்துலேயும் 5 காடையிலையும் மசாலா தடவிட்டேன். இப்போ வந்து அது கம்பியில் கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். வச்சுருக்கோம் கபாபுக்கு. ஏன்னா கம்பி இருந்தால் தான் வந்து செய்ய முடியும். 5 ஸ்டார் கரெக்டாக கோர்க்கணுங்க சார். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை காடை செஞ்சு பாருங்க, செம்ம லெவலில் இருக்கும். இது முதல் காடை. ஆனால் நிஷா என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா நிஷா காடை திங்க மாட்டா. பரவாயில்ல, நான் தின்றுவேன். சாப்பிடுங்க.
தர்ணீஸ் சாப்பிட மாட்டான், தியாவுக்கு பல்லு முளைக்கல. இப்போ இன்னைக்கு ஒரு விருந்தாடி வந்திருக்கு. யாருன்னா வந்து நிஷாவோட மாமனார் வந்திருக்காரு. ஊருக்கு போயிருந்தாரு, இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. நேற்று தான் போய் ஆமாம், அதனால இப்போ அவர் திம்பாரு காடை. எல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் அவர் தான் வந்திருக்காரு பாருங்க. ஆமாம், அவர் நிறைய வீடியோவில் வந்திருப்பாரு. என்ன புரட்டாசி விரதம், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு காடை. வேற லெவலில் இருக்கு, வேற லெவலில் இருக்கு. இதே மாதிரி சிக்கனை பண்ணினோம்னா சிக்கன் கோழி ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வந்து பண்ணிடுவோம். என்ன நிஷா? சரி, இதெல்லாம் நவுத்தி விடுங்க. சரி, இன்னொன்று கோர்த்து விடு. 4 கோர்த்துட்டேன். இந்த ஒண்ணே அடுப்பெல்லாம் நல்லா பற்ற வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஒன்றா மத்தியான நேரம் அப்படிங்கிறதுனால காற்று அடிக்குது, செம்ம காற்று அடிக்குது. ஆறு வேற பக்கத்தில் இருக்கு, மரம் வேற பக்கத்தில் இருக்கு. கீழே நீட்டுங்க, அப்படி நீட்டினா தானே அங்கிட்டு வரும். நீ மேலே தூக்கிட்டு இருக்க. ஓகே, இப்போ நம்ம சிக்கன் கபாப் பார்க்கலாம். அடுப்புக்கிட்ட இந்த அடுப்பும் இருக்கு. அடுப்புக்கிட்ட இப்போ நம்ம வந்து நான் போய் என் கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நிஷா கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து எல்லாத்துலயும் மசாலா தடவி கம்பியில வந்து கோர்த்தாச்சு. இதுல வந்து எண்ணெய் ஊத்துனாதான் நல்லா வந்து பொசுன்னு. என்ன? நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், நீ சமைக்கிற எண்ணெய் ஊத்திக்கோங்க. எந்த எண்ணெய் சமைப்பீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா மாசா வரப்போகுது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்றேன். ஓகே, இப்போ நெருப்புல காமிச்சிரலாம். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்தாதான், அதுவும் எது கனல்லையே வச்சிருக்கணும். ரொம்ப இதுவும் பண்ணிடக்கூடாது. வச்சிருந்தா அப்படின்னம்னா 5 காடையும் ரெடி ஆயிரும். சூப்பரா மாசா வரப்போகுது. ஆமா, ரெடி பண்ணிட்டு பார்க்கலாமா? ரெடி பண்ணிட்டு காட்டுறோம். டேஸ்ட் வகையில பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா பாதி முக்காவாசி வெந்திருச்சு. சோ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வெந்திருச்சு. அங்க பாத்து பேசு, என்ன பாத்து பேசு. ஃபுல்லாவே வெந்திருச்சு. கம்பி வந்து ரொம்பவே சுடுது. அதனால ஒரு பிளேட்ல மாத்திட்டு இதோட மாசா இருக்க போகுது. காடை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்க. இது மாதிரி வீடியோ போடலாமான்னு சொல்லுங்க. இதே மாதிரி ரெகுலரா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி செய்யலாமான்னு சொல்லுங்க. உங்களுக்கு காடை எப்படிலாம் செஞ்சா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, கிட்டக்க பாருங்க எப்படி இருக்குன்னு. வா, வாசனை தூக்குது காத்துல. அவ்வளவு சூப்பரா இருக்கு காடை. இப்போ இது வந்து நம்ம ஒரு பிளேட்ல மாத்தணும். ஆனா கம்பி சூடா இருக்கு, அதனால பிளேட்ல மாத்துவோம். வாங்க, இப்போ வந்து ஒரு பிளேட்ல இப்ப மாத்திக்க போறோம். பாருங்க காடை எப்படி உழுவுதுன்னு பாருங்க. கிட்டக்க வந்து பாருங்க. பாருங்க காடைய. வாவ், கம்பில இருந்து எடுத்துட்டோம். நிஷா அப்படியே கிரில் பண்ண காடை எல்லாமே அவ்வளவு செம்மையா இருக்கு. நிஷா சாப்பிட மாட்டா. எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டேஸ்டா இருக்கும் போல. சோ மசாலாலாம் சூப்பரா வந்து வேந்திருக்கு பாருங்க. இப்போ இத நம்ம டேஸ்ட் பார்க்கறத பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு. பத்தாதுக்கு அங்க அப்பாவும் இருக்காங்க, டேஸ்ட் பார்க்குறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். இவங்க அப்பாவும் இப்ப டேஸ்ட் பார்த்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பாப்போம் வாங்க. ஆமா. ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து மாசா நம்ம வந்து செஞ்சு கொண்டாடிட்டா. இப்போ 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க. யாரு அவங்க? தாத்தா. இது வந்து எங்க மாமனார், இது வந்து என் பையன், இது என் வீட்டுக்காரரு. அப்படி சொல்லாத. இது வந்து தாத்தா, இது அப்பா, இது மவன். ஆமா. சரி, இப்போ வந்து இதெல்லாம் குடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாப்போம். சாப்பிடுங்க. மாமா. அந்தாங்க மாமா, நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கப்பா. இத தர்ணீஸ் எடுத்துக்கயா. எடுத்துக்கோங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றோம். நல்ல கறி அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இங்க பாருங்க. பாருங்க. பொசுன்னு பஞ்சு மாதிரி வந்திருக்கு. உண்மையிலேயே நல்லா சூப்பரா இருக்கு. நல்ல லெக் பீஸ் எல்லாம் நல்லா மாசா வெந்திருக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி. இது வந்து நெருப்பு எண்ணெய் சட்டியில எல்லாம் போட்டு பொரிக்காம வெறும் நெருப்புலயே வாட்டினது அப்படிங்கிறதுனால நல்லா இருக்கு. எப்படி தர்ணீஸ் இருக்காங்க சொல்லிடு. சூப்பர், செம்ம டேஸ்ட். சாப்பிட்றது ரொம்ப சுவையா சமையல் பண்ணிருக்காங்க. அதுவும் ஆத்துக்கரை ஓரத்துல செம்ம டேஸ்டா இருக்கா, வேற லெவலா. அப்புறம் உப்பு காரம் எல்லாம் அதாவது சொல்லுவாங்கல்ல, ஆறு சுவையும் சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்படி வந்து சமையல் பண்ணணும் கறியை
அப்பா என்ன சொல்றாங்கன்னா அறுசுவையும் கரெக்டா இருக்கா. ஆமா அவ்வளவுதான் சொல்றாங்க. அதனால அவ்வளவு சுவையா சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா அப்ப நாங்க இதெல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்ப போறோம் வீட்டுக்கு. காலி பண்ணிடுவோம். வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம செல்வா vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாபா வாழ்க தமிழ். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, சாப்பிட வைங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாபா வாழ்க. உண்மையிலே நல்ல டேஸ்டா இருக்கு. உண்மையிலே நல்ல டேஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வாழ்க தமிழ். பை பை.